நிறைய பாடல்கள், தமிழ் பாடல்கள்லாம் பார்த்தோம்னா நடன பரி அப்படின்னே சொல்லியிருப்பா. யார் நடன பரி என்று ஆடும் குதிரை என்று யாரை வர்ணித்திருப்பார் சொல்லி பார்த்தோம்னா அருணகிரிநாதர் மயிலைத்தான் வர்ணித்திருப்பார். அங்கே பரி என்பது குதிரையை குறிக்காது. ஆடும் பரி என்ற பெயரிலே அருணகிரிநாதரை எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா மயிலைத்தான் சொல்லியிருப்பார். நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறதா மயில். அந்த நடனம் அப்படிங்கிறதும் பிரதானமான அந்த இடத்தினை பிடிக்கிறது. ஆக இப்படி ஓம்கார ஸ்வரூபமாகவே அந்த மயில் என்பது காட்சி அளிப்பதால் தான் மயிலை முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார். அவராகவே உருவாக்கிய பறவை அது. தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இந்த உலகத்தினை சுற்றி வருவதற்காக முதலாக அவர் உருவாக்கிய பறவைதான் மயில் என்பதால் அதே மயிலாகவே இந்திரனும் மாறி நின்று அவரை சூரசம்ஹார வதத்திற்கு அழைத்துச் சென்றான். அந்த சூரனும் கூட நான் உங்கள் வாகனமாக மாறி உங்களுடைய பாதத்திலேயே சதா சரணடைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சூரனே சரணாகதி அடையும் பொழுது எப்படி பண்றான்னு பார்த்தோம்னா அவனும் மயிலாகவே மாறி நிற்கிறான். அதனால தான் மயிலை நம்ம முருகப்பெருமானுடைய வாகனமாகவே பார்க்கிறோம்.